ஒவ்வொரு ராசியினருக்கும் இன்றைய ராசி பலன்கள் என்ன? தினத்தந்தி ஜோதிடர் சிவல்புரி சிங்காரம் கூறும் ஜோதிட தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 4/12/2022 ஞாயிற்றுக்கிழமை. ரேவதி நட்சத்திரம் காலை 8:52 வரை, பிறகு அசுவதி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, தமிழர்கள் வீடு கட்டி இருப்பதனுடைய தத்துவம். எல்லார் வீடும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. செட்டிநாட்டு பகுதியில் உள்ள வீடெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. இன்றைக்கி நிறைய சினிமா நட்சத்திரங்கள் அங்கே வந்து ஷூட்டிங் எடுக்கிறதெல்லாம் இங்கே நடக்குது. அந்த காலத்தில் பர்மா சென்று அங்கிருந்து மரங்களை வாங்கி வந்தெல்லாம் கட்டினார்களாம். பர்மா தேக்காலும் பளிங்கென்னும் கல்லாலும் பிரம்மாவை அதிசயிக்க பெரும் வீடு கட்டி வைத்தார். முகப்பென்றும் வளவென்றும் முன்கட்டும் பின்கட்டும் வகைப்படுத்தி கட்டி வசதியுடன் வாழ்ந்து வந்தார். கலைபடிந்த சிற்பத்தை கட்டிடத்து வாசலனும் நிலைப்படியில் வைத்தே நிலையாக போற்றி வந்தார் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பாடல் கூட எழுதியிருக்கேன். அவங்க வீடு கட்டுறதுல என்ன ஒரு தத்துவம்னா, முதலிலே வீட்டுக்கு வந்து படி இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லார் வீட்டுக்கும் படி இருக்கும். படிக்கு பிறகு நடை என்று ஒன்று வைப்பார்கள். நடைக்கு பிறகு கூடம் என்று ஒன்று இருக்கும். அதற்கு பிறகு முற்றம் இருக்கும், பிறகு தோட்டம் இருக்கும். எல்லா வீடுகளும் ஒரு 90% இதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் செட்டிநாட்டு பகுதியில் பார்த்தா படி, நடை, கூடம், அதற்கு பிறகு முற்றம், தோட்டம் அப்படின்னு இருக்கும். எதனால் இப்படி வச்சு கட்டினாங்க அப்படின்னா, படி என்று சொன்னால் நீ நல்ல நூல்களை படி என்று பொருள். பிறகு நடை என்று சொன்னால் நீ அதன் வழியாக நடை என்று பொருள். பிறகு கூடம் என்று சொன்னால் நீ கூடி வாழ பழகு என்று பொருள். பிறகு முற்றம் என்று சொன்னால் உன் வாழ்க்கை முற்றுமானால் உனக்கு பரவெளி மோட்சம் கிடைக்கும் என்று வீட்டை தத்துவத்தில் கட்டியவர்கள் நம்மவர்கள் தமிழர்கள். அதேபோல் வாழ்க்கையையும் தத்துவமாக வாழ்ந்தார்கள். நாமும் வீடு கட்டுகின்ற பொழுது, கட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் வருகின்ற பொழுது தத்துவார்த்த ரீதியாக வீடு கட்டி அந்த வீட்டின் முகப்பில் என்ன வைத்தால் நன்றாக இருக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் ஒன்று இருக்குது. இப்போ ரிஷபராசிக்காரர்கள் என்று எடுத்துக்கொண்டால் நந்தியினுடைய சிலை அவர்கள் வைக்க வேண்டும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கின்றன. அவற்றை வைப்பதன் மூலமாக சில பேர் வீடு கட்டினோடனே விற்றுப்படுவாங்க, கடன் சுமை காரணமாக. ஆனால் கட்டிய வீடு முதல்ல தங்கணும். அதுக்கு தான் பேர் நிலைன்னு வச்சேன். வீடுக்கு வந்து கிரகப்பிரவேசம் கூட நாள் பார்க்க வேண்டாம், ஆனால் நிலை வைப்பதற்கு நாள் பார்க்க வேண்டும். நிலையாக இருப்பது. ஆகையினாலே அந்த அடிப்படையில் உங்களுடைய இல்லங்களை நீங்கள் செப்பனடுகிற போதும் சரி, இல்லம் கட்டி குடியேற அனுப்பிக்கின்ற பொழுதும் சரி, இது போன்ற நல்ல கருத்துக்களை எல்லாம் கேட்டு அதன்படி உங்களுடைய வீடு கட்டும் அமைப்பையும் ஏற்படுத்தி கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ராசியில் ராகு, 2 செவ்வாய் வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். ராசிநாதன் வக்ர இயக்கத்தில் இருக்கின்ற பொழுது, அதிலும் தனஸ்தானத்தில் இருப்பதால் நிதி பற்றாக்குறை ஏற்படலாம். அந்த நிதி பற்றாக்குறை ஏற்படாமல் இருக்க, நிம்மதி கிடைக்க நீங்கள் இன்று புது முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். பொதுவாக காலை 8:52க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார். எனவே மதியத்திற்கு மேல் மனக்குழப்பம் அகலும், மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவர். கூட்டு முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ரிஷபராசி நேயர்களே, சொல்லை செயலாக்கி காட்டுகின்ற நாள் இந்த நாள். துணியும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கூடும். ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறார். தைரியகாரகன் செவ்வாய் இருக்கின்ற பொழுது தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாகவே வந்துவிடும். சுக்கிர பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் ஆடை ஆபரண சேர்க்கை, அலங்கார பொருட்கள் வாங்குவதில் அக்கறை காட்டுவீர்கள். அதே நேரம் உங்களுக்கு வேலைப்பளு கொஞ்சம் கூடலாம். 6இல் கேது இருப்பதனாலே இன்று விடுமுறை நாள் தானே என்று நீங்கள் வீட்டில் இருக்க முடியாது. விடுமுறை நாளிலும் உங்களுக்கு உத்தியோகத்திலிருந்து மேலதிகாரிகள் வேலை பார்க்க வேண்டும் என்று சொல்லலாம். எனவே இந்த நாளை நீங்கள் இனிய நாளாக அமைத்துக்கொள்ள நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விரயங்கள் அதிகரிக்கின்ற நாள். இன்று வீடு மாற்றங்கள், இடமாற்றங்கள் பற்றி சிந்திப்பீர்கள். பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வந்து அகலும். 5ஆம் இடத்தில் கேது இருக்கின்றார். பூர்வீக சொத்து தகராறுகளும் உண்டு. பஞ்சாயத்துக்கள் உங்களுக்கு சாதகமாக அமையுமா என்பது சந்தேகம்தான். என்ன இருந்தாலும் இன்று கொஞ்சம் மனப்போராட்டத்தோடு இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் ஞாயிறு என்பதால் சிவாலய வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கு கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறது. குரு பார்வை இருப்பதனால் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். முக்கிய புள்ளிகள் உங்கள் இல்லம் தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். என்ன இருந்தாலும் கண்டகச்சனியின் ஆதிக்கம் மாறும் வரை கொஞ்சம்
நிதானத்தோடு செயல்படுவதே நல்லது. சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்திராஷ்டமம் காலை 8:52 வரை. எனவே காலையில் உங்களுக்கு போராட்டமான நிலை இருக்கலாம். ஏதேனும் அதிகாலையிலேயே அதிர்ச்சி தரும் செய்திகள் கூட வரலாம். மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்குழப்பம் அகலும். நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரலாம். நேற்று நடைபெறாத சில காரியங்கள் இன்று நடைபெறலாம். 8இல் குரு இருக்கின்றார். 8இல் குரு இருப்பதால் விரயங்கள் மேலோங்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு சுப செய்திகள் வரலாம். ராகு பலம் நன்றாக இருப்பதால் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். இந்த நாள் உங்களுக்கு ஓரளவு யோகமான நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 8:52க்கு மேல் சந்திராஷ்டமம். எனவே காலை நேரத்தில் ஏதேனும் புது முயற்சிகள் செய்தால் அதில் வெற்றி பெறும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்குழப்பமும் அதிகரிக்கும். பணப்புழக்கமும் குறையும். உறவினர் பகையும் உருவாகலாம். உத்தியோகம் தொழிலில் மிக மிக கவனம் தேவை. உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொருட்களை யாரிடமேனும் நீங்கள் ஒப்படைத்தால் அது சிறப்பாக நடைபெறாது. குறிப்பாக நீங்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்கள், பணப்பொறுப்பில் உள்ளவர்கள் மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். காரணம், சந்திராஷ்டமம் என்பதனாலே மிகச் சங்கடங்களை சந்திக்கக்கூடிய நாள். அதே நேரத்தில் குரு பார்வை இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். இருந்தாலும் மலை போல் வந்த துயர் பனி போல் விலக வேண்டுமானால் இன்று நீங்களும் வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் கேது. ஜென்ம கேதுவாக இருக்கின்ற பொழுது அலைச்சல் அதிகரிக்கும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும். சிந்தித்த காரியங்களிலெல்லாம் தடைகள் ஏற்படும். யாரேனும் உதவி செய்வதாக சொல்லி இருப்பார்கள். ஆனால் அவர்கள் கடைசி நேரத்தில் கையை விரிக்கலாம். எனவே நீங்கள் நம்பிக்கைக்குரிய நண்பர்களாக இருந்தாலும் கூட உங்களுக்கு உறுதுணையாக இன்று இருப்பார்களா என்பது சந்தேகம்தான். எனவே நீங்கள் முன்னெச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியில் சூரியன் சுக்கிரன் 2இல் புதன் இருக்கின்றார். லாபாதிபதி 2இல் இருப்பதால் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கிறது. புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்து கொடுப்பார்கள். வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரும். வீடு இடம் வாங்கும் முயற்சியிலும் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கலாம். உங்களுடைய ராசிநாதன் சப்தமஸ்தானத்தில் இருப்பதால் வாழ்க்கை துணை வழியே ஒரு நல்ல சம்பவங்கள் நடைபெறப் போகின்றது. குரு பார்வையும் இருப்பதால் குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான அறிகுறிகளும் தென்படும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று எதிலும் மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு வீண் பழிகள் வரலாம். நீங்கள் பிறருக்கு நன்மை செய்தாலும் அது தீமையாக தெரியும். காரணம், 12இல் சூரியன் சுக்கிரன் 2 கிரகங்களும் விரயஸ்தானத்தில் இருக்கிறார்கள். ராசியிலேயே 10க்கு அதிபதியான புதன் இருக்கின்றார். 5ஆம் இடத்தில் ராகு இருக்கின்றார். எதிரிகள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கின்றார். மறைமுக எதிர்ப்புகள் மேலோங்கி இருக்கும். எனவே நீங்கள் அனுசரித்து செல்வதன் மூலமே இன்று ஆதாயத்தை காண இயலும். மகர ராசினியர்களே, ஜென்மச்சனியின் ஆதிக்கம் ஒருபுறம். அதே நேரத்தில் உங்களுக்கு சுகஸ்தானாதிபதி செவ்வாய் வக்ரம் பெற்றிருக்கிறார். சுகக்கேடுகள் ஏற்படும். மருத்துவ செலவுகள் உண்டு. குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு உடல்நிலை தொல்லை வருகிறதே, வைத்திய செலவுகள் மேலோங்கி இருக்கிறதே என்று நீங்கள் கவலைப்படலாம். என்ன இருந்தாலும் இந்த நாளில் உங்களுக்கு இன்று காலை நேரம் கூட கொஞ்சம் கலகலப்பாக இருக்கலாம். மதியத்திற்கு மேல் கொஞ்சம் மனக்குழப்பம் அதிகரிக்கும். உடன்பிறப்புகள் உங்களை விட்டு விலகாமல் பார்த்துக்கொள்வது உங்கள் புத்திசாலித்தனமாகும். செய்தொழிலில் எதிர்பார்த்தால் லாபம் கிடைக்காது. 3இல் குரு இருக்கின்றார். 3இல் குரு சொந்த வீட்டில் இருப்பதால் உறவினர்கள் ஓரளவு உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்றாலும் அது முழுமையாக நம்பிக்கைக்கு உரிய விதம் இருக்குமா என்பது சந்தேகம்தான். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு குரு 2இல் இருக்கின்றார். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலும். குல தெய்வ வழிபாடுகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். தொழில் முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் இன்று தென்படும். தொலைபேசி வாயிலாக மேலதிகாரிகள் உங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 8:52 வரை சந்திரபலம் உங்கள் ராசியில் இருக்கிறது. குருவோடு சந்திரன் இருந்தால் குருச்சந்திர யோகம் என்பார்கள். எனவே காலை நேரம் உங்களுக்கு கலகலப்பாக இருக்கும். குடும்பத்தில் குடும்பத்திற்கு நல்ல தகவல் தேடி வரலாம். அது மட்டுமல்ல, வருமானம் திருப்திகரமாக இருக்கும். தொழிலில் புதிய கூட்டாளிகள் வந்து இணைவர். பழைய கூட்டாளிகளை விலக்கிவிட்டு புதிய கூட்டாளிகளை நீங்கள் இணைத்துக்கொள்ள முன் வருவீர்கள். உத்தியோகம் சம்பந்தமாக நீங்கள் எடுத்த புது முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். ஊதிய உயர்வோடு கூடிய ஒரு நல்ல பணி உங்களுக்கு கிடைப்பதற்கான
வாய்ப்பு உண்டு. இந்த நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.